எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் தான் திரும்பி இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குனருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்போவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன், குழந்த மாதிரி தான் அது. ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாளில் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணண்டு கிடச்சிச்சா? என் ஜாதிக்கார படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம், முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் வந்து ஒரு கேபிஒய் எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிஒயும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிக்கையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உண்மையே எஸ்ஆர்னோ? தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த ரெண்டாவது நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக, அவ்வளவு அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சிவி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம்னா. முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சி வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருநோச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலைய படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நம் நிறைய மேடை கொண்டு போக போகுது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் தயாரிப்பாளர் கேபிஒய் ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர். அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த் அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்தின் அப்படியே நேரில் கொண்டாந்துடலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர். கூடிய விரைவில் அவன் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னொரு 4-5 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். அதில் வந்து கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. ஒரு நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு? எப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். பின்னாடி என்ன
நான் என் படம் ஆடியோ லான்ச்லேயே ரொம்ப நேரம் பேச மாட்டேன். என்னை கடைசி வரைக்கும் எதுக்கு உட்கார வச்சுக்கின்னு தெரியல. பட் ஆனால் நிஷாந்த் வந்து எனக்கு அதான் கேபிள் சொன்ன மாதிரி அவர் அந்த கொரோனா முடிஞ்ச டயத்தில் ஃபஸ்ட் வேவ் பண்ண டயத்தில் நாங்கள் அந்த படத்தை பார்த்தோம். பன்றிக்கு நன்றி சொல்லின்ற படம் ரொம்ப அது எனக்கு அது ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது தாண்டி அந்த படம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு 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 எப்படி ஆப்டமெட்டிஸ்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை வந்து அவங்க வந்து அந்த அந்த டைரக்டரும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து மொத்தம் 35 லட்ச ரூபாய் அந்த படத்தை முடித்தோம் சார். அதில் வந்து இப்போ 18 lakhs வந்து மியூசிக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் 17 lakhs தான் என்டையர் படமே பண்ணியிருந்தோம் அப்படின்னாங்க அந்த பன்றிக்கு நன்றி சொல்லி. அது எனக்கு ரொம்ப பெரிய ஐ ஓப்பனாக இருந்துச்சு. இப்படியா கூட சினிமா பண்ண முடியுமா அப்படின்னு. பட் அந்த படம் அப்புறம் நான் பார்த்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். அப்புறம் ஞானல் சார் வாங்கி அதை சோனி லைவில் பெரிய விலைக்கு கொடுத்தாங்க. அந்த படம் நல்லாவும் போச்சு. அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப நல்லா, ஏன்னா அந்த நிஷாந்தோட கதை தேர்வு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். அதேமாதிரி வர்ஷினி எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாகவே அவங்களுக்கு தெரியும். ஒரு படத்தில் ஹீரோயின் ஆயிருன்றக்காண்டி அவங்க அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க 3 இயர்ஸாக. மேபி இது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும் வர்ஷினி. அப்புறம் டைரக்டர் ஃபரீத், அவர் எல்லோரும் கூல்னு சொன்னாங்க. டெஃபினட்டாக ஈ கான் பி எ கூல், ஈ மஸ்ட் பி எ ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர்கிட்ட இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாருன்னே தெரில. இப்போ அப்பா பணம் கொடுத்தாருனாரு, அம்மாட்ட சொல்லுவாங்களேன்னாரு, ப்ரொடியூசர்னு அவர் போட்டிருக்கு. இதில் யாருக்கும் சம்பளம் வேறு கொடுக்கலன்றாரு. ஸோ ஈ மஸ்ட் பி எ ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா இன்றைக்கி இருக்க சின்ன படங்கள் இன்றைக்கி வந்து ஓடணுன்னா ஒரு மீடியாவில் ஒரு நோன் ஃபேஸ் தேவைப்படுது. அதுக்கு இந்த மாதிரி கேபிஒய், இந்த மாதிரி டிவியில், யூடியூப்பில் இந்த மாதிரி ஸ்டாராக இருக்கவங்கள வச்சு தான் இன்றைக்கி படம் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஓப்பனிங்காவது அதை க்ரியேட் பண்ண முடியுது. அதை கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படம். அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச் அவங்க ஸ்டேஜ் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா கண்டென்ட் அதை எப்படி பண்ணணுன்றது ரொம்ப அழகாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். டெஃபினட்டாக நீங்கள் நிறையா படம் பண்ணுவீங்க இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்மார்ட் பர்சன்ஸுக்கு வந்து சினிமா கண்டிப்பாக கைவிடாது. நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட சினிமா உங்களை விடாது. கண்டிப்பாக உங்களை சினிமா ரொம்ப நாள் கூட்டிகிட்டு போகும். வாழ்த்துக்கள் இந்த என்டையர் டீமுக்கும். இந்த சோரோபசங்கர் அண்ணன், கல்லூரி வினோ மற்றும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண அவர் செமையாக பேசினார். அவர் ராஜா, அவர் பேர் ரொம்ப நல்லா பேசினார். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தேட்டரில் கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஹாய், என் பேர் ஷாலினி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். என்ன பேசுகிறேனே தெரியல. எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த நவீத்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஷாந்த், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் எ வண்டர்ஃபுல் கோ-ஆக்டர். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். நன்றி. கேட்டு போதுமா தேங்க்ஸ்ன்னு சொல்கிற நிலமையில தான் நீங்கள்லாம் இருப்பீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நின்னா தான் அந்த தேங்க்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்றைக்கி உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்கே வந்து எங்களுக்காக உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை கேஸ்ட் பண்ணணும்னு நினச்ச என்னோடய கேஸ்டிங் டைரக்டராக இருக்கட்டும், எங்களோட டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே, நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸை தவிர உண்மையாகவே இந்த இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ராஜா ப்ரோ அவர் என்ன வந்து பண்ணுவார்னா, சீனில் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பார். டைலாக் எல்லாத்தையும் சொல்லுவார். நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது. எல்லாமே மூளையில் எப்படா ஒருத்தவங்களால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சுருக்க முடியுன்ற மாதிரி இருக்கும் அவரை பார்த்தா. அப்புறம் ஆப்வியஸ்லி டைரக்டர் சார் எப்போவுமே கூலாக இருப்பார். நாங்கள் வந்து டக்குன்னு படத்தை முடித்தோம். அவர் சொன்ன மாதிரி 16 days வந்து மொத்த ஷூட்டும் முடிஞ்சிருச்சு. என்னோட பாட்டு ரொம்ப கம்மியானாலும் என்னோட பாட்டு இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும், மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள எல்லாரையுமே ஊக்குவிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற பத்திரிகை, மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 5வது படம், ரிலீஸ் ஆகிற 5வது படம். பன்றிக்கு நன்றி சொல்லியில் ஆரம்பித்து சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது. தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. அண்ட் நான் வந்து இந்த 4 படம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. 4 படமே நான் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்று ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு.
அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. ஓகே, இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது, இந்த விஷயத்தில் இந்த இதில் கன்வே ஆகுதுன்னு. இந்த கதையும் நான் நவீத் பிரதர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கும்போது நான் அந்த எண்ணத்தில் தான் ஃபஸ்ட்டு உட்காந்தேன், எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு. கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதில் எப்படி பிரதர் நீங்கள் கன்வே பண்ணீங்க, சொட்டை அப்படின்ற மேட்ரு, அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அது எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒன்றே தான் சொன்னார், பிரதர் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் பால்ட்னஸில் இருக்கிறவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் நீங்கள் அவங்களோட கேட்டு பாருங்கள், அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள், யங் பால்ட்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்கள சொல்லலை, சின்னவங்கள சொல்கிறேன், சின்ன வயசுலேயே முடிய இழந்துட்டு யங் பால்ட்னஸில் இருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கன்னு சொன்னார். அதே மாதிரி என்னோடய க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்கு தான் வந்து அந்த பால்ட்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்களில் கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு போச்சு, நிறையா ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கும். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமாக போயிடுச்சு கல்யாணம் நிற்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இது வந்து இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது. ப்ளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண, நானே அவனை பண்ணியிருக்கேன். அந்த நாள்லேருந்து இது வரைக்கும் அவனை அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிட்றதே நிப்பாட்டினா அது என் லைஃப்பில் வந்து அது ஒரு பாயிண்ட்டாகவே எடுத்துக்கிட்டேன். யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ ஒரு விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்டில் எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமாக எனக்கு பதிஞ்சிச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னா, அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே, அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே, அவன் வந்து சின்ன வயசுலலாம் சொட்டையா இல்லையே, அவன் ஏன் சொட்டையா ஆகிறான்? அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான், அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமாக்கணுன்றதுக்காக ஓடுறான், அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியாக வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டில் அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கும் போது கடைசியில் வந்து பொண்ணு கிடைக்கல, பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க. இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது. ஸோ இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே. சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான். அது வந்து நம்ம ஒரு குறையாக வந்து ஒருத்தன்ட்ட சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாமல் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னென்னா, நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்கக்கூடாது, பால்னஸில் இருக்கவங்கள வந்து இப்படிதான்ன்றது திணிக்கக்கூடாது, அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமாக அதை நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக அமையும். அதில் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸை வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம், லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும் இல்லை பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படம் அமையும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஊக்கமாக இந்த படம் வந்து பால்னஸை வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்து திருப்பி பால்னஸை இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமாக இந்த படம் அமையும். அண்ட் அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார், கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்ட்டாக எங்கள் எல்லாரையும் ஹானர் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் உன்னி பிரதர், இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம், பருந்தாகுது ஊர்க்குருவிக்கு அப்புறமா செகண்ட் படம், ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லைனாக அப்படியே சொல்லிடுறேன், கோபால் பிரதர், ஜிதேஷ் ப்ரோவோட நான் அடுத்தது எனக்கு சீசான்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போ தான் எனக்கு நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆனோம். ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம பண்ணிக்கிறோம், 10 மியூசிக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ 10 மியூசிக்காக அவங்க தான் இதில் இன்வால்வ் ஆகி பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். அண்ட் எடிட்டர் சதீஷ், என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்டர், எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்டர். ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்கள் ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸில் எடிட்டிங்கில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் நல்லபடியாக நல்லா வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ. கேபிவி ராஜா ப்ரோ, தேங்க்யூ கேபிவி ராஜா பிரதர். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு வந்து பிரதர் பால்னஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதை தான் ஓப்பனாக ஒத்துக்கணும். ஏன்னா சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர். அண்ட் யுவராஜ், இந்த படத்துக்கு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டைரக்டர். ஸோ தேங்க்யூ யுவராஜ். அண்ட்
கோ ஆக்டர்ஸ் வர்ஷினி அண்ட் ஷாலினி. இவங்க கூட ஒர்க் பண்ணதில் ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ போத் ஆஃப் உங்கள் 2 பேர் கூடயும் செப்பரேட்டான ஷெட்யூலில் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை வார்த்தைலாம் போடல. அண்ட் முக்கியமாக ரோபோ சங்கர் அண்ணன் ரொம்ப நன்றி. நான் உங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோபோ சங்கர் அண்ணன், கேபி வினோத் பிரதர், கேபி புகழ் அண்ணன், இவங்க எல்லாருக்கூடையும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் அஸ்லா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அவங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டாக அது கோலுக்கப்பா சாங். அதில் எல்லாருமே அவங்க கூட உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. ரியா, உங்களோட காலேஜில் அவங்கள தான் லவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸில் தான் அவங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக விதாகர் லிரிசிஸ்ட், அவர் கூட பரந்தாதூருக்குரிய என்னோட முன்னாடி படம் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தார். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனந்த் ப்ரோ, தேங்க்யூ. ஆனந்த் பிரதர் வந்து என்னை அண்ணன்னு கூப்பிடுவார். பட் எனக்கு வந்து கூச்சமாக இருக்கும் நீங்கள் அண்ணன்னு என்னை கூப்பிட்றது. ஸோ அது அவர் ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் பீங் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பத்திரிகை மீடியா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இபி ஷான் எங்க இருந்தாலும் நீங்க மேடைக்கு வரவும். ராஜேஷ்காண்டி ஒரு விழா எடுப்போம் விரைவில். இதுக்கும் எக்கோ போட்டியா? விழாவை வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பை.